Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஆய்வின் போது பொதுமக்களை போதையில் பிரச்சனை செய்ததாக அமைச்சர் சிவசங்கர் கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆடி பௌர்ணமியை ஒட்டி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு சிறப்பு பேருந்துகள் முறையாக இயக்கப்படாததை கண்டித்து பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த விடியா திமுக அமைச்சர் சிவசங்கர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கொச்சைப்படுத்தும் வகையில் போதையில் இருந்ததாக கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. விடியா திமுக அமைச்சர் சிவசங்கருக்கு அக்கறை இருந்தால் வார இறுதி நாட்களில் இரவு நேரங்களில் நேரில் ஆய்வு நடத்துமாறு பொதுமக்கள் கொந்தளித்துள்ளனர். 9 மணிக்கு வந்த அந்த பேருந்துகள் தான் தாமதமாக அந்த ஆக்சிடென்ட் நடந்தனால வண்டிகள் தாமதமாக வருது. இன்னொன்று ஒரு நிமிஷம் எத்தனை பேர் அன்றைக்கி அந்த பெண்மணியோட சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க? 50 பேர் இல்லை. எங்கள்கிட்ட அந்த புகைப்படம் இருக்குது. மிக குறைவான நபர்கள் திட்டமிட்டு 2 பேர் வந்து போதையில் இருந்து கொண்டு அந்த போராட்டத்தை பண்ண சொன்னாங்க. என் பேரையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஜெயங்கொண்டம்னா நான் அந்த ஊரை சேர்ந்தவங்கிற முறையில். சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு இடையே இயங்கும் புறநகர் ரயில்கள் ரத்து என்ற உத்தரவை தெற்கு ரயில்வே திரும்பப் பெற்றுள்ளது. சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் பராமரிப்பு பணிகளுக்காக இன்று முதல் ரத்து செய்யப்பட்டிருந்த பகல் நேர புறநகர் ரயில் சேவைகள் வழக்கமான கால அட்டவணையின்படி இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இரவு 10:30 மணி முதல் நள்ளிரவு 2:30 மணி வரை புறநகர் ரயில் சேவைகள் இயங்காது என்றும் அதற்கு மாறாக சிறப்பு பயணிகள் ரயில்கள் மட்டுமே இயக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அது மட்டுமின்றி வரும் 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் புறநகர் ரயில் சேவைகள் காலை மற்றும் இரவு நேரங்களில் ரத்து செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு கர்நாடக அணைகளில் இருந்து உபரி நீர் அதிக அளவில் திறந்துவிடப்படுவதால் மேட்டூர் அணை நிரம்பி வருகிறது. கடந்த சில நாட்களாக தண்ணீரின்றி வறண்டு குட்டை போல் காட்சியளித்த பண்ணவாடி பரிசல் துறை தற்போது கடல் போல் காட்சியளிக்கிறது. இதையடுத்து பண்ணவாடி பரிசல் துறையில் இருந்து தருமபுரி மாவட்டத்திற்கு பரிசல் போக்குவரத்து தொடங்கியது. திருவள்ளூர் அருகே முன் விரோதம் காரணமாக இளைஞர் கொன்று புதைக்கப்பட்ட சம்பவத்தில் 17 வயது சிறுவன் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். முருக்கஞ்சேரியை சேர்ந்த கூலி தொழிலாளியான பிரவீன்குமார் மீது பைக் திருட்டு வழக்கு இருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த ஜூன் 10ஆம் தேதி இரவு 9 மணி அளவில் இயற்கை உபாதை கழிப்பதற்காக சென்ற பிரவீன்குமார் வீடு திரும்பாததால் பல்வேறு இடங்களில் தேடிய பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த நிலையில் பிரவீன்குமார் நண்பர்களிடம் விசாரணை மேற்கொண்ட போது பைக் திருட்டு வழக்கில் போலீசில் மாட்டிவிட்டதால் பிரவீன்குமார் எச்சரித்த நிலையில் கொப்பூர் முந்திரிக்காட்டில் கொன்று புதைத்ததாக வாக்குமூலம் அளித்தனர். இதையடுத்து 5 பேரை சிறையில் அடைத்த போலீசார் 17 வயது சிறுவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தனர். அந்த தேவையில்லாததெல்லாம் அவன் தலை மேல போடுறாங்க. அவன் நல்லவனா திருந்து வாழ சொல்ல அவனை ஒன்று ஒரு பிரச்சனையில இழுத்து போய் வச்சு இந்த மாதிரி கோலத்தை பண்ணிட்டாங்க. எங்களுக்கு எது நல்ல நியாயம் கிடைக்கணும் அந்த பிள்ளைக்காக எங்களுக்கு யாரும் இல்லை. அந்த முதலமைச்சருக்கு தான் நாங்கள் கை கூட்டி கேட்டுக்கிறோம். எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். என் பிள்ளை சேர்த்ததுக்கு நியாயம் கிடைக்கணும். என் பிள்ளை அண்ணாதே நம்ப வச்சு கை தடுத்துட்டாங்க. இந்த வீட்டு பையனை கூட்டின்னு போய் 40 நாள் ஆச்சு சார். கூட்டின்னு போய் என்ன தான் பண்ணாங்கன்னே தெரியாது. இன்னைக்கு அந்த குடும்பம் நடு தெருவில் இருக்குது. புரியுதுங்க. தமிழக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கை தூட்டி நான் இருங்காரம் கூட்டி வணங்குறேன். அந்த குடும்பத்துக்கு ஏதாச்சும் நிதி உதவி பண்ணுங்க. இல்லைன்னா பழிக்கிறதுக்கு வழியே கிடையாது. 5 வருஷம் ஆச்சு அந்த பையனுடைய அப்பா படுக்கையா இருக்காரு. ஒரு பொண்ணு இருக்கு. அந்த அம்மாவும் எங்கேயும் வேலை வெட்டிக்கு போக முடியாது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கை கூட்டி வணங்கி கேட்டுக்கிறேன். அந்த குடும்பத்துக்கு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணுங்க. விழுப்புரத்தில் அமைச்சர் பொன்முடியை வரவேற்க கொடிக்கம்பம் அமைத்தபோது மின்சாரம் தாக்கி சிறுவன் பலியானது தொடர்பான வழக்கில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். முறையான அனுமதி பெற்ற பிறகே பேனர்கள் வைக்கப்படும் என திமுக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் இந்த வழக்கின் விசாரணை ஜூலை 29ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.